ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் என் மேலே கோவமாக இருக்கீங்களா? 12th ஸ்டாண்டர்டுக்கு வீடியோ போட்டுகிட்டே இருக்கீங்க, 11th வீடியோ போடல. ஸோ 12th வீடியோ போட்டே ஒரு 500 மேலே கூட வியூஸ் போல பார்த்துட்டு தான் இருக்கீங்க. ஆனாலும் பாருங்களேன், ஆன்ட்டி வந்து மனம் தளராமல் என் கடமையை டெய்லி ஒரு 2 வீடியோவாவது போடணும் அப்படின்னு போட்டுறேன் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் நீங்களும் நம்ம கடமையை நம்ம வாட்டுன்னு செஞ்சுட்டே இருந்தோம் அப்படின்னா ஒரு நாள் அது படிப்படியாக அது மேலே போயிடும். உங்களோட மார்க்கும் அப்படி தான். ஸோ மார்க் குறைஞ்சிருக்கு, கம்மியாக மார்க் வருது, மார்க் டார்கெட் அச்சீவ் பண்ண முடியல அப்படின்னு ஃபீலே பண்ணாதீங்க. கண்டிப்பாக எல்லா உழைப்புக்கும் ஒரு நாள் பலன் உண்டு. புரிஞ்சுதுங்களா? சரி, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 11th ஸ்டாண்டர்டுக்கான கெமிஸ்ட்ரியில் சாப்டர் 1க்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். போர்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் லெசன், செகண்ட் லெசன், 6th லெசன், 7th லெசன், 11th லெசன். 11th லெசன் ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் வந்து ஃபர்ஸ்ட் மிட்டம்க்கு வராது. ஸோ ஃபர்ஸ்ட் மிட்டம்க்கு உள்ள போர்ஷன் தான் உங்களுக்கு நான் இம்பார்ட்டன்ட் சொல்ல போகிறேன். ஸோ மொத்தமாக எல்லா லெசன்ஸையும் வந்து இம்பார்ட்டன்ட் சொல்கிறத விட ஒவ்வொரு சாப்டராக தனித்தனியாக சொல்லும் பொழுது அதில் இருக்க புக் பேக்கில் இருக்க கொஷின்ஸும் புக் இன்ல இருக்க கொஷின்ஸும் இங்கிலீஷ் மீடியம் அண்ட் தமிழ் மீடியமுக்கு தெளிவாக சொல்லும் பொழுது இன்னும் நீங்கள் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் சாப்டர் வைஸ் சொல்கிறேன். வாங்க என்னென்ன இம்பார்ட்டன்ட் தெளிவாக பார்த்துருவோம். யூனிட் 1 இங்கிலீஷ் மீடியத்துக்கு பார்க்க போகிறோம். கெமிஸ்ட்ரியோட ஃபர்ஸ்ட் லெசன் பேசிக் கான்செப்ட் ஆஃப் கெமிஸ்ட்ரி அண்ட் கெமிக்கல் கால்குலேஷன்ஸ் தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லெசன். இந்த லெசனில் புக் இன்ல என்னென்ன கொஷின்ஸ் நான் ஃபஸ்ட்டு நீங்கள் படிக்கணும், என்னென்ன கண்டென்ட் படிக்கணுன்றதை ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் புக் பேக்கில் இருக்க கொஷின் ஆன்சர்ஸும் அது போக புக் பேக்கில் இருக்க இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் என்ன பார்க்கணும்னு சொல்லிடுறேன். 10th பொறுத்தவரையும் நீங்கள் வெறும் கொஸ்டின் ஆன்சர்ஸ் படிச்சிருப்பீங்க, புக் இன்ல படிச்சிருக்க மாட்டீங்க இல்லையா? ஸோ இனிமே வந்து 11th 12th நீங்கள் லெசன் ஃபுல்லாகவே படிக்கணும். அதில் என்னென்ன கண்டென்ட் மெயினாக படிக்கணும்னு நான் சொல்கிறேன், அது ஃபுல்லாக பாருங்கள். 1.4.1 அவகட்ரா நம்பர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், அதை நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்தது 1.4.2 மோலார் மாஸ், அதையும் பார்த்துக்கோங்க. அடுத்து 1.5 கிராம் ஈக்குவலன்ட் கான்செப்ட், அதையும் நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் 1.5.1ல உங்களுக்கு இங்கே ஒரு 3 ப்ராப்ளம்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ இந்த 3 ப்ராப்ளம்ஸும் பார்த்துக்கோங்க. வெரி 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 இம்பார்ட்டன்ட் இது, சரிங்களா? இதை மிஸ் பண்ணாதீங்க. 1.5.1 1.8.1 ஆக்சிடேஷன் நம்பர், இதை நல்லா பார்த்துக்கோங்க. அதில் இருக்க எக்ஸாம்பிள் சம்ஸ்லாம் கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணணும், அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. 1.8.2 டைப்ஸ் ஆஃப் ரிடாக்ஸ் ரியாக்ஷன், இது எல்லாமே புக் இன்ல படிக்க வேண்டிய கண்டென்ட். புக் பேக்கில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு பார்த்துருவோம். 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் 5 மார்க்ஸில் இம்பார்ட்டன்ட் என்ன, இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் என்னன்னு சொல்கிறேன். எவல்யூஷனில் இருக்க 1 மார்க் கொஷின்ஸ் எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. நீங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்னு வர பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா 11th வீடியோ வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். சொன்னது புரியுதுங்களா? ஸோ கொஷின் ஆன்சர்ஸில் பார்த்தீங்கன்னா 26th கொஷின் இம்பார்ட்டன்ட், டிஃபைன் ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ். 27 what do you understand by the term mole. 28 define equivalent mass. 29 what do you understand by the term oxidation number. 30 distinguish between oxidation and reduction. இது எல்லாமே இம்பார்ட்டன்ட். 31மே பார்த்துக்கோங்க. ஸோ 26ல இருந்து 27 28 29 30 31 எல்லாமே பார்க்கணும். என்னடா எல்லாமே சொல்றாங்க, இம்பார்ட்டன்ட் மட்டும் சொல்லலையேன்னா யோசிக்க வேண்டாம். ஆல் டிஸ்ட்ரிக்ட்ல குவார்டர்லி, ஆஃபர்லி, ஃபர்ஸ்ட் மிட்டம், ரிவிஷன் எக்ஸாம்ஸ், இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் இருக்க லெசன்ஸ்லேருந்து மாற்றி மாற்றி கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்றைக்கி மார்னிங் உட்காந்து அவர் அனலைஸ் பண்ணிட்டு தான் உங்களுக்கு உட்காந்து நான் வீடியோ போட்டுட்ருக்கேன். ஸோ லாஸ்ட் இயர் நான் இம்பார்ட்டன்ட் சொன்னதுக்கும் இந்த வருஷம் இம்பார்ட்டன்ட் சொல்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ ஓல்டு வீடியோஸ்லாம் பார்க்காதீங்க யூடியூப்பில். ஸோ இப்போ என்ன அப்டேட் ஆகிருக்கோ அந்த வீடியோஸை பாருங்கள். என்ன ரீசன்னா லாஸ்ட் இயர் வந்து உங்களுக்கு பப்ளிக்கில் கேட்டதுக்கும் அதே போல் ஆல் டிஸ்ட்ரிக்டில் எல்லா எக்ஸாம்ஸ்லையும் எதெல்லாம் ரிப்பீட்டடாக கேட்குறாங்களோ ஸோ அதெல்லாம் நீங்கள் பேஸ் பண்ணி தான் படிக்கணும், சரிங்களா? ஸோ லாஸ்ட் இயர் என்ன இம்பார்ட்டண்ட்டோ அது இந்த வருஷமும் சேம் அப்படியே வரும், நம்பி படிக்கக்கூடாது. புரிஞ்சுதுங்களா? ஸோ அடுத்து பாருங்கள், உங்களுக்கு வந்து 3 கொஷின் இம்பார்ட்டன்ட், அதுக்கடுத்தது 39 இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. 39 இம்பார்ட்டன்ட், அடுத்தது 44 இம்பார்ட்டன்ட், 44 இம்பார்ட்டன்ட், அதுக்கடுத்தது 45 இம்பார்ட்டன்ட். இந்த 44லாம் பார்த்தீங்கன்னா ஆக்சிடேஷன் நம்பர், எலக்ட்ரான் மெத்தட். ஆக்சிடேஷன் நம்பர்லாம் உங்களுக்கு 5 மார்க்ஸில் கண்டிப்பாக ஒன்று வந்துடும், புரியுதுங்களா? ஸோ அதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எலக்ட்ரான் மெத்தடும் பார்த்து வச்சுக்கோங்க. இதுவுமே வந்து ஒரு சம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, ஒரு ஈக்குவேஷன். புரிஞ்சுதுங்களா? ஸோ அதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ப்ராப்ளம்ஸில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தோன்னா 36th கொஷின் வெரி இம்பார்ட்டன்ட், மாஸ் ஆஃப் 1 atom இருக்கு இல்லையா? ஸோ கொஷின் நம்பர் 36 இம்பார்ட்டன்ட், 38 இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு
40 இம்பார்ட்டன்ட், அதுக்கடுத்தது 42 இம்பார்ட்டன்ட், அதுக்கடுத்தது 43 இம்பார்ட்டன்ட். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ். புரிஞ்சுதுங்களா? ஸோ புக் பேக்கில் இருக்க கொஷின்ஸில் என்னென்ன 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்ஸ் படிக்கணும்னு சொல்லியிருக்கேன், ப்ராப்ளம் சொல்லியிருக்கேன், இன்சைட் கொஷின்ஸும் சொல்லியிருக்கேன். கெமிஸ்ட்ரியை பொறுத்தவரையும் இந்த கொஷின் வந்து அப்படியே 3 மார்க்ஸில் தான் வரும், இது 5 மார்க்ஸில் தான் வரும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா 5 மார்க்ஸில் இருக்க கொஷின் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி அதிலேருந்து ஒரு கொஷின் எடுத்து ஷார்ட் பண்ணி உங்களுக்கு 3 மார்க்ஸ்லேயே 2 மார்க்ஸ்லாம் கேட்பாங்க. ஸோ 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸை கம்பைன் பண்ணி 5 மார்க்ஸாக கேட்பாங்க. ஸோ அதனால் எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. எல்லாமே 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் 5 மார்க்ஸில் இம்பார்ட்டன்ட், ப்ராப்ளம்ஸில் இம்பார்ட்டன்ட். ஓகே, இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். சேனலுக்கு க்ரோத் இருந்தால் தான் வீடியோஸ் ரீச் ஆகும். அதுக்கு நீங்கள் லைக் கொடுத்தீங்கன்னா சேனல் க்ரோத் ஆகும். ஓகே, ஸோ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். தொடர்ச்சியாக தமிழ் மீடியத்துக்கு என்னன்னு பார்த்துருவோம். தமிழ் மீடியத்துக்கானது கெமிஸ்ட்ரி இம்பார்ட்டன்ட் பார்க்க போகிறோம். அலகு 1 வேதியியலின் அடிப்படை கருத்துகள் மற்றும் வேதி கணக்கீடுகள். ஃபர்ஸ்ட் வந்து புக்கின்ல இருக்க என்னென்ன கண்டென்ட் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகு புக் பேக்கில் இருக்க கொஷின்ஸும் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸும் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாமே சொல்கிறாங்க அப்படின்லாம் நினைக்க வேண்டாம். மேக்ஸிமம் நீங்கள் கண்டிப்பாக படித்தே ஆகணும். நான் சொல்லக்கூடியதை நீங்கள் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக சென்டம் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். ஏதோ வீடியோ போனால் போதும், ரீச் ஆனால் போதும்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு செலக்ட் பண்ணி ஒரு 10 கொஷின் கொடுக்கறதெல்லாம் எனக்கு விருப்பம் கிடையாது. ஸோ எக்ஸாம்ஸ் நெருக்கத்தில் உங்களுக்கு லாஸ்ட் மினிட் ரிவிஷன் சொல்கிறேன், அந்த கொஷினை அப்போ படிங்க. ஸோ இப்போலேருந்தே நீங்கள் வந்து சாப்டர் வைஸ் நான் சொல்லக்கூடியதெல்லாம் நீங்கள் பிளான் பண்ணி படிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பப்ளிக் வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸாகவே இருக்காது. சொன்னது புரியுதுங்களா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன படிக்கணும் அப்படின்றத தெளிவாக பார்த்துருவோம். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக தான் வந்து நான் வந்து தனியாக பிடிஎஃப் இங்கிலீஷ் மீடியத்துக்கும் தமிழ் மீடியத்துக்கும் போடுறேன். இல்லைனா நான் வந்து வெறும் இம்பார்ட்டன்ட் கொஷின் நம்பர் மட்டும் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனால் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்க்குற வீடியோஸ்க்குலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஒரு லைக் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். தொடர்ச்சியாக தமிழ் மீடியத்துக்கும் இம்பார்ட்டன்ட் பார்க்கலாம். இன்சைடில் பார்க்கக்கூடிய கண்டென்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1.4.1 அவகாட்ரா எண், அதை நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்தது 1.4.2 மோலார் நிறை, அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்தது 1.5 கிராம் சமான நிறை கோட்பாடு, அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட், அதை நல்லா பாருங்கள். அடுத்து 1.5.1 அந்த கண்டென்ட் இந்த பாக்ஸில் வந்து உங்களுக்கு ஒரு 3 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. சம் பார்த்துங்க, எடுத்துக்காட்டு கணக்குகள். இந்த 3மே நல்லா இந்த பாக்ஸே ஃபுல்லாகவே படிங்க. வெரி 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 இம்பார்ட்டன்ட். அமிலம், காரம், ஆக்சிஜனேற்றி மற்றும் ஆக்சிஜன் ஒடுக்கின் சமான நிறையினை கணக்கிடுதல், வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஸோ கண்டிப்பாக நல்லா பார்த்துக்கோங்க. இது இன்சைடில் இருக்கக்கூடியது. அதுக்கு அடுத்தது 1.8.1 எடுத்துக்கோங்க. 1.8.1 ஆக்சிஜனேற்ற எண், இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. இதில் இருக்க எடுத்துக்காட்டு கணக்குகள்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 1.8.2 ஆக்சிஜனேற்ற ஒடுக்க வினைகளின் வகைகள், அதோட வகைகள் பாருங்கள். இணையும் வினைகள், சிதைவடையும் வினைகள்லாம் இருக்கு இல்லையா? ஸோ இதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதெல்லாம் நல்லா படிங்க. இதெல்லாம் இன்சைடில் படிக்க வேண்டிய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். புக் பேக்லாம் மதிப்பீடு பகுதியில் பாருங்கள், இந்த 1 மார்க் கொஷின்ஸ்லாம் எதுவுமே விடாதீங்க. ஃபுல்லாக ஒரு சாப்டர் எடுக்கும் பொழுது 1 மார்க்ஸை ஃபுல்லாக பக்காவாக படிச்சிருங்க. நீங்கள் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் சேனலில் இல்லை அப்படின்னா இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். 11க்கான வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். நிறைய இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு வாட்ஸ்அப் சேனலில் தான் ஷேர் பண்ணுவேன். இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் எல்லாமே மிக்ஸ் பண்ணி தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா கெமிஸ்ட்ரியை பொறுத்தவரையும் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் கம்பைன் பண்ணி 5 மார்க்ஸில் வரும். சப்போஸ் சம்டைம்ஸ் டீட்டெயில் ஆன்சரே வந்து ஷார்ட் பண்ணி உங்களுக்கு 2 மார்க்ஸில் 3 மார்க்ஸில் கேட்பாங்க. ஸோ அதனால் நல்லா பார்த்துக்கோங்க. சொல்லக்கூடியது படிங்க. 26 ஒப்பு அணு நிறை வரையறு, 27 மோல் எனும் வார்த்தையிலிருந்து என்ன புரிந்து கொண்டாய், 28 சமான நிறை வரையறு, 29 ஆக்சிஜனேற்ற எண் எனும் வார்த்தையிலிருந்து என்ன புரிந்து கொண்டாய், 30 ஆக்சிஜனேற்றம் ஒடுக்கம் வேறுபடுத்துக, 31 பின்வருவனவற்றின் மோலார் நிறைகளை காண்க. இதெல்லாம் உங்களுக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். நெக்ஸ்ட் 33 இம்பார்ட்டன்ட், எது அதிகபட்ச மோல் எண்ணிக்கையிலான ஆக்சிஜன் இருக்கு இல்லையா? ஸோ அது இம்பார்ட்டன்ட். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 39 இம்பார்ட்டன்ட். 39 அலுமினியத்திற்கும் பெர்ரிக் ஆக்சைடுக்கும் இல்லையா? அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கு அடுத்தது 44 இம்பார்ட்டன்ட், ஆக்சிஜன் ஏற்ற எண் முறையில் பின்வரும் வினைகள், இது 5 மார்க்ஸில் கேட்பாங்க. 45 இம்பார்ட்டன்ட், இதுவும் 5 மார்க்ஸில் கேட்பாங்க. அயனி எலக்ட்ரான் முறையில் பின்வரும் வினைகள், இதுவுமே நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்தது இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. 36th ஒன் வந்து இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம், கொஷின் நம்பர் 36. அதுக்கடுத்தது 38 வெரி இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். அதுக்கடுத்தது 40 இம்பார்ட்டன்ட். அடுத்தது 42 இம்பார்ட்டன்ட், 43 இம்பார்ட்டன்ட், 42 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ஸோ எல்லா சம்மே சொல்லியிருக்கேன்னு நினைக்க வேண்டாம். இதில் இருக்கக்கூடிய எல்லா கொஷின்ஸுமே ஆல் டிஸ்ட்ரிக்டில்
குவார்ட்டர்லி, ஃபர்ஸ்ட் மிட்டம், ஆஃபலி எல்லா எக்ஸாம்ஸ்லையுமே வந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் மாற்றி மாற்றி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 to 4 hours உட்காந்து எல்லா கொஷின் பேப்பர்ஸும் அனலைஸ் பண்ணி உங்களுக்கு இந்த வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். ஸோ ஈஸியாக வந்து ஃபர்ஸ்ட் மிட்டம்க்கு இதுதான் வரும் நான் சொல்லாமல் உங்களுக்கு சாப்டர் 1ல் என்னெல்லாம் படிக்கணும்னு தெளிவாக சொல்லியிருக்கேன். இதில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சொன்னதை முதல்ல படிங்க, மற்றதை அதுக்கப்புறம் படிங்க. முடிஞ்சால் நான் சொன்னது எல்லாத்தையும் படிங்க. கண்டிப்பாக சென்டம் உறுதி. ஓகே, இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஒரு லைக் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.